ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुनिर्धारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं पादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने निर्विजय शून्यवादी भाष्यादेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण की श्रील प्रभुपाद की गौरवमानंदे हरे। ओके सुधा माताजी படிங்க. हरे कृष्ण 338 தான பிரபுஜி? 338 338 கிருஷ்ணரின் ஆகந்தன பிரபு. கிருஷ்ணரின் வியத்தகு சாதனையை பாராட்டி அதுதான். கிருஷ்ணரின் வியத்தகு சாதனையை பாராட்டி தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். ஏற்கனவே பிருந்தாவன மக்களின் உயிராகவும் ஆத்மாவாகவும் விளங்கிய கிருஷ்ணர் எருது வடிவில் வந்த அசுரனை கொன்ற பிறகு எல்லோருக்கும் கண்ணனின் மணியானார். பலராமருடன் அவர் வெற்றிகரமாக விருந்தாவனத்திற்குள் பிரவேசித்தார். மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் போற்றி புகழ்ந்தார்கள். அதிசயிக்கத்தக்க செயல் புரிபவனான அவனின் நண்பர்களும் உறவினர்களும் பாராட்டி மகிழ்வது இயல்பு. இந்த சம்பவத்துக்கு பின் நாரத முனி கிருஷ்ணர் பற்றிய ரகசியத்தை வெளியிட்டார். நாரத முனி தேவதர்சன என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தேவர்கள் மற்றும் அவர்கள் போன்ற உயர்நிலையில் இருப்பவர்கள் கண்களுக்கு மட்டுமே அவர் தென்படுவார். ஆனால் எவ்விதத்திலும் தேவர்களுக்கும் சமமாகாத கம்சனிடம் அவர் சென்றபோது கம்சனால் அவரை காண முடிந்தது. கம்சன் கிருஷ்ணரையே காண முடிந்ததென்றால் நாரத முனியை பற்றி என்ன கூறுவது? ஆனால் பொதுவாக பகவானாகிய கிருஷ்ணரையும் அவரின் பக்தர்களையும் காண்பதற்கு புனிதம் அடைந்த கண்கள் தேவை. புனித பக்தனுடன் தொடர்பு கொண்டிருப்பவனும் காண முடியாதனவற்றை காண முடியும். இது அஞ்ஞான சுக்ருதி எனப்படும். அவன் தான் முன்னேற்றம் அடைந்து வருவது எப்படி என்பது அறியாமல் இருக்கிறான். ஆனால் பகவான் பக்தர்களை காண்பதால் அவன் முன்னேற்றம் அடைகிறான். நட்புகளை துரிதப்படுத்துவது நாரதனின் நோக்கம். அசுரர்களை கொல்வதற்காக கிருஷ்ணர் தோன்றியிருந்தார். அசுரர்களில் மிக முக்கியமானவன் கம்சன். நிகழ்ச்சிகளை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட நாரத முனிவர் கம்சனிடம் வந்து உண்மைகளை எல்லாம் எடுத்துரைத்தார். வசுதேவரின் 8வது மகனால் நீ கொல்லப்படவிருக்கிறாய். அந்த 8வது மகன் கிருஷ்ணர். வசுதேவரின் 8வது குழந்தை பெண் என்று நீ நம்பும்படியாக செய்யப்பட்டது. உண்மையில் அந்த நந்த மகாராஜாவின் மனைவியான யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை வசுதேவரின் அதை தன் குழந்தையின் இடத்தில் மாற்றி வைத்து விட்டார். எனவே நீ தவறாக புரிந்து கொள்ள நேரிட்டது. பலராமரை போலவே கிருஷ்ணரும் வசுதேவரின் மைந்தன். உனது கொடுமைக்கு பயந்து உன் கண்களில் படாமல் வசுதேவர் அவர்களை சாமர்த்தியமாக விருந்தாவனத்தில் மறைத்து வைத்திருந்தார். நந்த மகாராஜாவின் பாதுகாப்பில் கிருஷ்ணரும் பலராமரும் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். குழந்தைகளை கொல்லும்படி விருந்தாவனத்துக்கு அனுப்பப்பட்ட அசுர நண்பர்களை எல்லாம் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் கைகளால் மடிந்தார்கள். அஜ்ஞான சுகிருதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அஜ்ஞான சுகிருத்தினா எப்படின்னா
ரத யாத்திரை எப்பயோ நான் கலந்துக்கிட்டேன், அப்போ ஜெகநாத் தேர் இழுத்தேன், அது மாதிரி. நாளைக்கு ஒரு ரத யாத்திரை நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சாலிபுரில் 6 மணி தான் போங்க. ஓகே, அப்போ அந்த ஜெகநாத் ரத யாத்திரை இழுக்கும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத் ரத யாத்திரையில் அது கலந்துருக்கும், அது அஜ்ஞான சுக்ருதி. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இது கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ அஜ்ஞான சுக்ருதி கிடைச்ச உடனே சில பேர் முன்னேறிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது எப்படி அவங்க எவ்வளோ முன்னேறிக்கணும் அவங்களுக்கே தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் வந்து அவங்களுக்கு கர்வம் வந்துடும். ஓகே, அவங்க பக்தி தனியாக பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும். அப்படி நினைப்பவர் தான் அவங்களுக்கு அழிவு. பக்தி வந்து எப்பயும் தனியாக பண்ண முடியாது, இதே பக்தரோடு சேர்ந்து தான் பண்ண முடியும். இப்போ நாரத முனி வந்து கம்சன்ட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. நீ வந்து உன்னுடைய 8வது குழந்தை, அவனுடைய தேவகியோட 8வது குழந்தை நான் பெண் குழந்தைய நினச்சிட்டேன், அது கிடையாது. அது நந்த மகாராஜ் ஆல்ரெடி போயிட்டாங்க, கிருஷ்ணன் பலராமன் 2 பேரும் போயிட்டாங்க. நீ விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்ச அரக்கங்கள்லாம் அவங்க தான் கொள்றாங்கன்னு சொல்லி நாரத முனி வந்து பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டார். கம்சனுக்கு பாருங்கள், கிருஷ்ணரையும் நேரில் பார்க்க முடியுது, நாரதையும் நேரில் பார்க்க முடியுது. அப்போ அவர் ட்ராமாவில் ஒரு பார்ட்டிசிபெண்ட். இது மாதிரி மிகப்பெரிய அரக்கனாக இருக்கணும், அப்போ கிருஷ்ணன் நேரில் பார்க்கலாம். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சோட்டா அரக்கன்ஸ் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கிருஷ்ணராக வர மாட்டார். மாயாவுடைய ஒரு ஏஜென்ட்டே என்ன பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி அரக்கர்களை வந்து நம்ம தான் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்தது படிக்கலாம், பிருந்தாமராஜ் படிங்க. நாரத முனி 339. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நாரத முனி கூறிய செய்தியை கேட்டதும் கம்சன் தன் கூறிய வாளை எடுத்து தன்னை ஏமாற்றிய வசுதேவரை கொல்வதற்கு தயாரானான். நாரத முனிவர் அவனை சமாதானப்படுத்தினார். அவர் கம்சனிடம் கூறினார், உன்னை கொல்லப் போவது வசுதேவர் அல்ல, அவரை நீ கொன்று என்ன லாபம்? கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லும் வழியை பார். கம்சன் தன் கோபத்தை தணித்துக் கொள்வதற்காக வசுதேவரையும் அவரது மனைவியையும் பிடித்து இரும்பு சங்கிலியால் பிணைத்து சிறையிட்டான். மேலும் கேசி என்ற அசுரனை அழைத்து உடனே விருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணரையும் பலராமரையும் பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். உண்மையில் கம்சன் கேசியை அனுப்பியது கிருஷ்ணர் மற்றும் பலராமரால் கொல்லப்பட்டு முக்தி பெறுவதற்காகவே. பின்னர் யானையை பயிற்றுவிப்பதில் வல்லவர்களான சானூரான், முஷ்டிகன், சாலன், பேசலன் ஆகியோர்களை அழைத்து அவர்களிடம் கூறினான், நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். விருந்தாவனத்தில் நந்த மகாராஜாவின் இல்லத்தில் 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பெயர்கள் கிருஷ்ணர், பலராமர். இருவரும் வசுதேவரின் குமாரர்கள். நான் கிருஷ்ணரால் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு அசலீரி முன்பு அறிவித்திருக்கிறது. இப்போது நீங்கள் மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த விழாவை காண நாட்டின் பல பாகங்களில் இருந்து மக்கள் வருவார்கள். அந்த 2 சிறுவர்களும் இங்கு வருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அவர்களை நீங்கள் மல்யுத்தத்தில் கொள்ள வேண்டும். மல்யுத்தம் வட இந்தியாவின் மக்களிடையே பெரிதும் விரும்பப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் இவ்விளையாட்டை ரசித்தார்கள் என்று ஸ்ரீமன் பாகவதத்திலிருந்து தெரிய வருகிறது. கம்சன் ஒரு மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடு செய்து அதை மக்கள் வந்து காண்பதற்கு வகை செய்தான். யானை பாகர்களிடம் கூறினான், குவாலய பீடம் என்ற யானையையும் மறக்காமல் கொண்டு வாருங்கள். அந்த மல்யுத்தம் நடக்கவிருக்கும் அரங்கின் வாசலில் நிறுத்தி வையுங்கள். கிருஷ்ணரையும் பலராமரையும் அவர்கள் வந்தவுடன் பிடித்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கும் மிருக பலியையும் தனூர் யக்ஞம் எனப்படும் யாகத்தையும் சதுர்த்தி என்ற யக்ஞத்தையும் செய்விக்கும்படி தன் அசுர நண்பர்களுக்கு கம்சன் ஆலோசனை கூறினான். சிவபெருமானின் முழுமையான அம்சமான கால பைரவருக்கு மிருக பலி இடப்படுவதுண்டு. வைத்தியநாத தாமம் என்னும் இடத்தில் இவ்வழக்கம் இன்றும் உள்ளது. கம்சன் இப்பிரிவினரை சேர்ந்தவன். சிறந்த அரசியல்வாதி ஆகையால் அவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்வதற்கு ஏற்பாடு செய்தான். பின்னர் வசுதேவர் ஹரே கிருஷ்ணா.
ஸோ இப்போ கம்சன் வந்து தன்னுடைய இறப்பு இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான் வந்து கொஞ்சம் கவலைப்படுறான். அதனால கிருஷ்ணா பலராமரை அவர் நமக்குள்ள முன்னாலும் நம்ம அவங்கள கொண்டுடலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறோம். கேசி அனுப்பிச்சு கேசி டிமாண்ட் அனுப்புவாங்க இல்லையா, அது ரொம்ப அருமையாக அற்புதமாக எடுத்திருப்பாங்க. ஹரிகிருஷ்ணா டிவி, ஹரிகிருஷ்ணா அந்த இதில் வரும், பெங்களூருக்காங்க எடுத்தது தான், ரொம்ப அருமையாக இருக்கும் அது. ஹரிகிருஷ்ணா பெங்களூருக்காங்க, இஸ்கான் ரித்விக் அவங்க எடுத்தது, அப்போ காலத்தில் எடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கேசி அந்த லிட்டில் கிருஷ்ணா தெரியும் இல்லையா, லிட்டில் கிருஷ்ணா நல்லா எடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேசி டிமாண்ட் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டோட சூப்பராக இருக்கும், குழந்தைங்களாம் பயந்துருவாங்களாம். ஓகே, ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கேசி டிமாண்ட் எப்படி வேலை பண்ணுறாங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் ஏற்பாடு பண்ணிட்டோம். கேசி டிமாண்ட் மாத்திரம் இல்லை, அந்த கேசி அரக்கன் மாத்திரம், சாணரன், முஷ்டிகன், சலன், தோசலன் இதெல்லாம் எங்கே பலசாலிங்க. அப்புறம் போலையா பீடா யானை ஏற்பாடு பண்ணியிருப்போம். ஓகே, இந்த மாதிரி அவங்க ஃபெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணி அக்ரூர் அனுப்பிச்சு அவர் கூட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 340 ஆர்வம் பிரபு 340 பக்கம் படிங்க. பின்னர் அது சிவபெருமானுக்கு அதுக்கு அடுத்தது பேராகிராஃப். பின்னர் வாசுதேவரின் மகனான கிருஷ்ணரை அழைத்து வருவதற்காக அவர் பிறந்த இரு வம்சத்தில் வந்தவரான அக்ரூரர் என்பவரை அழைத்து வருமாறு கம்சன் ஆணையிட்டான். அவர் வந்ததும் கம்சன் மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்று கூறினான். அருமை அக்ரூரரே, போஜ மற்றும் எது வம்சங்களில் உம்மைவிட சிறந்த நண்பர் எனக்கு யாரும் இல்லை. நீர் மிகுந்த தயால குணம் உள்ளவர். எனவே நான் உம்மிடம் ஒன்று யாசிக்கிறேன். பகவான் விஷ்ணுவிடம் இந்திரன் சரணடைந்தது போல் நான் உம்மிடம் சரணடைகிறேன். நீர் உடனே விருந்தாவனத்துக்கு சென்று கிருஷ்ணர், பலராமர் என்ற பெயர்களுடைய இரு சிறுவர்களை காண வேண்டும். அவர்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த நேர்த்தியான ரதத்தை எடுத்துச் சென்று அவ்விருவரையும் உடனே அழைத்து வரவும். இது நான் உம்மிடம் விடுக்கும் வேண்டுகோள். அவ்விரு சிறுவர்களையும் கொல்வது எனது திட்டம். வாயலில் குவாலியா பீடம் என்னும் பெரும் யானை அவர்களுக்காக காத்திருக்கும். அந்த யானையே அவர்களை கொல்லக்கூடும். அவர்கள் ஒருவாறு தப்பிவிட்டால் அடுத்த அவர்களை நாம் மல்லர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். இது என் திட்டம். இவ்விரு சிறுவர்களையும் கொன்ற பின் விருஷணி மற்றும் போஜ வம்சங்களை ஆதரிப்பவர்களான வசுதேவரையும் நந்தரையும் கொள்வேன். என் தந்தையுமான உக்ரசேனரையும் சகோதரன் தேவகனையும் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் எனது விரோதிகள், எனது அரசியல் திட்டங்களில் எனக்கு இடையூறாக இருப்பவர்கள். இவ்வாறு நான் என் பகைவர்களை எல்லாம் ஒழிப்பேன். ஜராசந்தன் என் மாமனார். சூர்வீர் பிதா என்ற பெயருடைய குரங்கு நண்பன் ஒருவன் எனக்கு உண்டு. அவர்களின் உதவியால் தேவர்களை ஆதரிக்கும் எல்லா அரசர்களையும் எளிதில் கொன்றுவிடலாம். இதுவே என் திட்டம். இவ்விதமாக எல்லா எதிரிகளையும் நான் வென்று எவ்வித தடங்களுமின்றி உலக அரசாள்வேன். சம்பரன், நரகாசுரன், பாணாசுரன் ஆகியவரெல்லாம் என் ஆப்த நண்பர்கள் என்பதை நீர் அறிவீர். தேவர்களை ஆதரிக்கும் அரசர்களுக்கு எதிராக நான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் எனக்கு பெரும் துணையாக இருப்பார்கள். நிச்சயமாக நான் என் எதிரிகளை எல்லாம் தீர்த்து கட்டுவேன். தயவு செய்து நீர் உடனே விருந்தாவனம் சென்று மதுரா நகரின் அழகையும் மல்யுத்த விழாவையும் காணும் ஆவல் கொள்ளும்படி அவ்விரு சிறுவர்களையும் ஊக்குவித்து அவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும். ஸோ இப்போ வந்து அவன் பிளான் பண்ணிட்டான். ஓகே, கம்சன் வந்து அக்ரூரை கூப்பிட்டு வரணும், அவரை வச்சு என்ன பண்ணிடணும் வந்து வதம் பண்ணிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். அக்ரூர் வந்து ரிலேஷன், அவர் வந்து போக மாட்டார். ஆக்சுவலாக கம்சன் விட்டு போக மாட்டார். ஏன்னா அவருக்கு என்ன ஆசைன்னா அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பாஸ்டர்லாம் பார்க்கணும்னு ஆசை. அதனால் அவர் கம்சன் பக்கத்தில் இருப்பார். ஆனால் கம்சனுக்கு அவருடைய திட்டங்கள்லாம் ஆதரிக்க மாட்டார். அப்படியே அவர் நடுநிலைமை அப்படி இருப்பார். ஓகே, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பார். அதனால் கம்சனுக்கு வந்து ரொம்ப மரியாதை உண்டு அக்ரூர் மேலே. எப்படியாவது இவங்க ரெண்டு கூட்டுவாங்க, நான் உங்களுக்கு கொல்ல போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பிளானையும் சொல்லிடுறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துவிவிதா அப்படின்னு சொல்லி குரங்கு இருக்கு இல்லையா, இது வந்து ராமாயணத்தில் வருவாங்க. அவர் சின்ன அஃபென்ஸ் பண்ணதுனால இப்போ வந்து கெட்டவனாகி கம்சனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, துவிதா. அதனால் இவன் பிளான் என்ன, எல்லா அசுரங்களையும் ஒன்றா சேர்த்துட்டு நரகாசுரன், சம்பரன், பானாஸ் இவங்களாம் ஃப்ரெண்டு. நரகாசுரனை கிருஷ்ணன் தான் வதம் பண்ணுவார் இல்லையா, தீபாவளி. ஸோ அதனால் யாரெல்லாம் தேவர்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொல்லுவேன்னு சொல்லி கம்சன் வந்து சபதம் போடுறோம். சரி, இதுபடி லேட்டர் தட் மீட்டிங் தட் மார்னிங் ஃபார் இதில்
இது ஒரு பேரகத்தம். ஓகே, சின்ன பேரகத்தம். பெரிய படிச்சு போயிடலாம். இது லேட்டர் தட் மார்னிங். தமிழில் போட்டுக்கோங்க ப்ரோ. Later that morning, Krishna went to play with his cowherd boyfriends on the top of the Govardhan hill. அதானே, அது இல்லையா? அதான் படிக்கணும். Later that morning. நீ சொன்னது தான் படிக்கணும். இதில் இது வரவே இல்லை. கேசிடி மாதிரிலாம் வரவே இல்லை. இப்போ மாறி இருக்குமா? கேசிடி மாதிரியே வரலையே இதில் தமிழில். இது இது டாபிக் என்ன போட்டுருக்கு? கேசி டிமாண்ட் கில்லிங் தி கேசி டிமாண்ட் மெம்பர்ஸ். இது வந்து ஆமா இல்ல அது ஓ ஓகே ஓகே கரெக்ட் ஓகே. அடுத்த சாப்டர் வருது. 23 சாப்டர்ல வருது பாருங்க. 36 சாரி இல்ல கரெக்ட் மாட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட். 36 அது முன்ன சாப்டர் கூடமா இந்த கூட இந்த பாருங்க. ஆஃப்டர் ஹியரிங் கம்ஸ் அப். அதான் இவ்வளோ மாதிரி இருக்காது. ரொம்ப மாறிடுச்சு. After hearing his plan of Kamsa's, Akrura replied, "My dear king, your plan is very excellently made to counteract with the hindrance of your diplomatic activities. But you should maintain equilibrium. For the rest of your activities may be fruitful or may not be fruitful. After all, man proposes, God disposes. We may make very great plans, but unless they are sanctioned by the supreme authority, they will fail. Everyone in this material world knows that the supernatural power is the ultimate disposer of everything. One may make a very great plan with his fertile brain, but he must know that he will be subjected to the fruits, miseries and happiness. But I have nothing to say against your proposal. As a friend, I shall carry out your order and bring Krishna and Balarama here as you desire." After instructing his friends in various ways, Kamsa retired and Akrura went back to his home. Thus in the Bhaktivedanta Purport of 36th chapter of Krishna, Kamsa sends Akrura for Krishna. Thank you. அக்ரூரா வெண்ட் பேக் டு ஹிஸ் ஹோம் போட்டுருக்கான். இது தமிழாக்கம் பண்ணும்போது அக்ரூரர் விருந்தாவன் நோக்கி பயணமானான்னு போட்டுருக்கு. நிறைய மாற்றுறாங்கல்ல இதில். டிரான்ஸ்லேஷனில் அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ அதனால் நம்ம நிறைய திட்டங்களை வகுக்கலாம். ஆனால் அது கிருஷ்ணர் வந்து ஆமோதிக்கணும். இதெல்லாம் தோல்வியட்டும். அதிஸ்தானம் ததா தர்த்தா கரணம் ச பிரதக்திதான் விவிதாஸ்தா பிரதக் சேஷ தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். தெய்வத்துடைய பரமாத்மாவுடைய இது இல்லைன்னா, அனுமதி இல்லைன்னா அது காரியம் வெற்றி பெறாது. ஓகே, மிகப்பெரிய ஒரு கருத்து. ஸோ 37 படிக்கலாம். இப்போ கலாவதி மாதாஜி 37வது அத்தியாயம் கேசி மற்றும் யோமாஸ்த மதம். கலாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. சரி, ஓகே. அக்ஷயா மாதாஜி இருக்கீங்களா? அக்ஷயா மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க. அதுக்கு காலம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 37 கேசி மற்றும் வியோமாசுர வதம். கம்சனின் கட்டளைகளை பெற்றதும் கேசி அசுரன் பயங்கரமான ஒரு குதிரையின் வடிவத்தை மேற்கொண்டு பிருந்தாவன பகுதிக்குள் நுழைந்தான். பிடரிமயிர் காற்றில் பறக்க அவன் உரக்க கனைத்த ஒலி கேட்டு உலகமே நடுங்கியது. பிருந்தாவனவாசிகள் பயந்து நடுங்கும்படி அவன் கர்ஜித்து வாளை ஆகாயத்தில் பெரும் மேகம் போல் சுழற்றதை கிருஷ்ணர் கண்டார். குதிரை வடிவில் இருந்த அசுரன் தன்னை போருக்கு அழைக்கிறான் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். அவர் அவனை போரிட அழைத்த போது அவன் சிங்கம் போல் கர்ஜித்தபடி அவரை நோக்கி முன்னேறினான். மிகுந்த வேகத்துடன் முன்னேறிய கேசி தன் பலம் மிக்க கற்களை போன்ற கடினமான கால்களால் கிருஷ்ணரை மிதித்துக் கொள்ள முயற்சித்தான். ஆனால் கிருஷ்ணர் உடனே அவன் கால்களை பற்றி கொண்டு அவனை திகைக்க செய்தார். அப்போது அவருள் சினம் எழுந்ததால் கேசியின் கால்களை பிடித்தபடி அவரை சுழற்றினார். சில சுற்றுக்களுக்கு பிறகு கருடன் பெரிய பாம்பை எறிவது போல் கிருஷ்ணர் கேசியை ஒரு 100 கஜ தூரத்துக்கு அப்பால் விட்டெறிந்தார். அவ்வாறு எரியப்பட்டதும் குதிரை வடியில் இருந்த கேசி நினைவிழந்தார்.
என்றாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் உணர்வு பெற்று மிகுந்த கோபத்துடன் வாய் பிளந்தபடி கிருஷ்ணரை நோக்கி வேகமாக சென்று தாக்க முற்பட்டான். அவன் அருகில் வந்ததும் கிருஷ்ணர் தன் இடது கையை கேசியான குதிரையின் வாயில் திணித்தார். கிருஷ்ணரின் கை காய்ச்சி இரும்பு போல் சுடுவதை உணர்ந்த கேசி வலியால் துடித்தான். அவனின் பற்கள் வெளிவந்தன. அவனின் வாயில் இருந்த கிருஷ்ணரின் கை உருவத்தில் பெரிதாகியதால் அவனுக்கு தொண்டை அடைத்து மூச்சு திணறி உடம்பெல்லாம் உயர்த்து கால்களை அங்குமிங்கும் உதைத்தான். இறுதி மூச்சு வெளிப்பட்ட போது அவனின் குதிரை விழிகள் பிதுங்கி மலஜலம் வெளிப்பட்டது. இவ்வாறு அவனின் உயிர் மூச்சு வெளியேறியது. குதிரை இறந்ததும் அவன் வாய் தளர்ந்ததால் கிருஷ்ணர் தன் கையை எளிதாக விடுவித்துக் கொண்டார். கேசி இவ்வாறு விரைவில் மரணமடைந்தது கண்டு கிருஷ்ணர் வியப்படையவில்லை. ஆனால் தேவர்கள் ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டும் வகையில் மலர் மாறி பொழிந்தார்கள். ஸோ கேசி வந்து அவ்வளோ பெரிய அழகன், அதனால அவனை கொல்லவே முடியல. தேவர்களுக்கே என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அப்பா இவ்வளோ பெரிய அழகனை கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டாரு. கிருஷ்ணருக்கு எல்லாருமே எப்படி சாவாங்கன்னு தெரியும். குதிரை எப்படி, மாடை எப்படி சாகடிக்கிறது, பகாசுரன் எப்படி, எல்லாமே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடுறாரு, அவர் ஒரு டாய்ட்டை விளையாடுற மாதிரி விளையாண்டு அவனை என்ன பண்ணுறாரு, வந்து வதம் பண்ணிடுறாரு. ஓகே, 344. ஹரிகிருஷ்ணா மகாராஜ் நீங்க தான் படிக்கணும். நீங்க எடுக்க முடியல, மீட் எடுக்க முடியல உங்களால. பிரபு, இன்னைக்கு யாரோ பிரபுபாதருடைய நேரடி சிஷ்யர் ஒருத்தர் வர்றாரு, வந்து கோயிலுக்கு 7 மணிக்கு வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஓ ஓகே 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 7 மணி உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா? நீங்க 6:30 இப்பதான் 5:45 தான் வந்தது. மெசேஜே பார்க்கலையா மாதாஜின்னாரு. பார்க்கல பிரபுன்னு வாங்கன்னு போட்டிருந்தாரு. பிரபு வீட்டுல இல்ல, நான் எங்க பிரபு போறது போயிடலாம், வர்றது கஷ்டமாயிரும். ஆமா ஆமா, திருப்பி ரிட்டர்ன் வரது கஷ்டம் இல்லையா? கரெக்ட். போய் வாசல்ல ஆட்டோ இருக்கும் போயிடலாம், ரிட்டர்ன் வரும்போது தனியா ஆட்டோல வர்றது கஷ்டம். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆனா அங்க உங்களுக்கு மெயின் தானே இல்லையா பெரம்பூர் இஸ்கான்ல? மெயின் தானே, மெயின் ரோடு தானே, மெயின் தானே. ஆமா பிரபு, அதுவும் நைட்ல ஆட்டோல தனியா வருது, எப்படி 9 மணி ஆயிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது இல்லையா? வயசாகி கரெக்ட் கரெக்ட். என்ன பண்றது தெரியல. நீங்க வீட்டிலே இருக்கா, பிரபு வந்தா போங்க, எல்லாம் போகாதீங்க. நீங்க தான் படிக்கணும், கலர் நீங்க தான் படிக்கணும். 344. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா படிங்க. 344. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பக்தர்களில் எல்லாம் மிகச் சிறந்தவரான நாரத முனி கிருஷ்ணரை ஒரு தனிமையான இடத்தில் கண்டு உரையாடினார். பகவானே, நீர் எல்லையற்ற பரமாத்மா, யோக சக்திகளின் ஆளுநர், பிரபஞ்ச தோற்றத்தின் உறைவிடம், பக்தர்களின் சுவாமி, எல்லோரின் பகவான், பிரபஞ்சம் முழுவதற்கும் சுவாமியானவர், எங்கும் நிறைந்த புருஷோத்தமரான கடவுள் நீர். அன்பான பகவானே, எல்லா உயிர்வாளிகளின் பரமாத்மாவாக நீர் அவர்களின் உள்ளங்களில் விரைவில் உறையும் நெருப்பை போல் மறைந்திருக்கிறீர். உயிர்வாளிகளின் செயல்களுக்கெல்லாம் நீர் சாட்சி. அவர்களின் உள்ளங்களில் வீட்டிலிருக்கும் உன்னத ஆளுநர் நீர். தன்னிறைவு பெற்றவர். படைப்பிற்கு முன்பும் நீர் இருந்து உமது சக்தியால் பௌதிக பிரபஞ்சம் முழுவதையும் படைத்திருக்கிறீர். உமது முழுமையான திட்டத்தின்படி இயற்கையின் முக்குணங்களின் பின்னிய செயற்பாட்டால் ஜட உலகம் உருவாக்கப்பட்டு உம்மால் பராமரிக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சிகளில் எல்லாம் உம்மை பாதிப்பதில்லை. நீர் உன்னத ஆளுநராக என்றென்றும் விளங்குகிறீர். அன்பான பகவானே, இவ்வுலகில் தோன்றியுள்ள சில அசுரர்கள் உண்மையில் அரசர்களே ஆவார்கள். படிங்க, இன்னும் முடிக்கல. சில அரசர்கள் உண்மையில் அடுத்து படிங்க. அரசர்களே ஆவார்கள். அவர்களை அழிப்பதற்காக நீர் அவதரிக்கிறீர். அரசர்கள் என்ற போர்வையில் கைவர்கள் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிப்பதற்காக இவ்வுலகில் அவதரிப்பதற்காக நீர் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவதரிக்கிறேன். எனவே அன்பான பகவானே, நாளை மறுநாள் சானுரா, முஸ்டிகா போன்ற அரக்கர்களும் மற்ற மல்லர்களும் யானைகளும் கம்சனும் உம்மால் கொல்லப்படுவார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். இதை நான் முன் கண்களால் காண்பேன். அதன் பின் சங்கா, யவனா, முரா, நரகாசுரா போன்ற மற்ற அசுரர்கள் உம்மால் கொல்லப்படுவதையும் நான் காண்பேன். நீர் சொர்க்கத்தில் இருந்து பாரிஜாத மலரை கொண்டு வருவதையும் தேவேந்திரனை வெற்றி கொள்வதையும் காண்பேன். நாரதர் மேலும் கூறினார், அதன் பின் நீர் சால்புடைய அரசர்களின் பெண்களான இளவரசரியரை சத்திரிய பலத்தால் மனம் புரிவதையும் காண்பேன். மாபெரும் மன்னனின் மகளை திருமணம் புரிய விரும்பும் சத்திரியன் அவனிடம் போட்டியிடும் வீரர்களைப் போல் வென்று மன்னனின் மகளை அடைய வேண்டும். ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, நாரத முனிவர் முற்றும் முக்காலம் அறிந்த
பக்தர். ஓகே, அதனால் அவர் வந்து எல்லாமே தெரியும், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இதெல்லாம் நடக்குங்கிறதே அவர் சொல்கிறார். ஓகே, சங்கா யவனா முரா 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 அரக்கன், முராரி, அதான் முரா ஐ, ஐ தான் எதிரி, முரான்ற அரக்கனுக்கு எதிரி. நரகாசுரா போன்ற எல்லா அரக்கர்களையும் நீங்கள் கொள்வதை நான் காண்பேன், ஃபியூச்சர் சொல்கிறார். ஓகே, பாரிஜாத மலரை கொண்டு வருவீங்க, அதையும் சொல்கிறார். அப்போ இந்திரன் வந்து சண்டை போடுவான், அவரை வென்னுட்டு அதை எடுத்துகிட்டு வருவார் சத்யபாமாக்காக. ஓகே, இப்போ ஓகே, வசந்தி மாதாஜி படிங்க 345. வசந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மேலும் கூறினார், நிருக்க மன்னனை நரகத்திலிருந்து நீர் காப்பாற்றுவதையும் நான் காண்பேன். இந்நிகழ்ச்சி துவாரகையில் நடைபெறும். நீர் சேமந்திகமணியையும் உமது மனைவியையும் அடைவதையும் நான் காண்பேன். ஒரு பிராமணின் மகன் மேலுலகம் சென்ற பின் அவனை நீர் மரணத்தில் பிடியிலிருந்து காப்பாற்றுவதையும் நான் காண்பேன். அதன் பின் நீர் பௌண்டிக ராகாசுரனை கொன்று காசி நாட்டை எரிந்து சாம்பலாக்குவதையும் மகாராஜா யுதிஷ்டருக்காக சேரி நாட்டு மன்னனையும் தந்தவர்கனையும் கொள்வதை நான் காண்பேன். இவை அன்றி துவாரகையில் நீர் அரசாளும் போது புரியவிருக்கும் வீர செயல்களையும் நான் காண்பேன். நீர் புரிந்தருளும் செயல்களை எக்காலமும் மக்கள் நினைத்திருக்கும்படி புலவர்கள் பாடல்கள் ஏற்றுவார்கள். குருஷேத்திர போரில் நண்பனான அர்ஜுனுக்காக தேரோட்டிவீர். அங்கு நீர் வெல்ல முடியாத நித்திய காலத்தில் அவதாரமாக விளங்குவீர். எதிரிகளை அழிப்பீர். அப்போரில் வீரர்கள் பெரும் எண்ணிக்கையில் கொல்லப்படுவார்கள். என் பகவானே, எனது பணிவான வணக்கங்களை உமது பாத கமலங்களை சமர்ப்பிக்க என்னை அனுமதியும். நீர் பரமான அறிவு மற்றும் ஆனந்த நிலையில் முழுமையாக நிலை பெற்றிருக்கிறீர். நீர் உம்மில் முழுமை பெற்றவர். எனவே இச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர். உமது உள்ளுரை சக்தியை வெளிப்படுத்தி மாயை ஏற்படுத்தி இருக்கிறீர். உமது சக்தி அளப்பரியது. அன்பான பகவானே, நீர் உன்னத ஆளுநர். உமது உள்ளுரை சக்தியால் நீர் உள்ளீர். நீர் உமது படைப்புகளை சார்ந்திருக்கிறீர்கள் என்று எண்ணுவது தவறு. விஷ்ணி வம்சம் என்ற யது வம்சத்தில் நீர் பிறந்திருக்கிறீர். உமது அறிவுமயமான நித்திய ஆனந்த வடிவில் நீர் இப்புவியில் தோன்றியிருப்பது உமது லீலையாகும். உம்மை தவிர நீர் யாரையும் எதையும் சார்ந்தவர் அல்ல. எனவே உமது பாதார விந்தங்களில் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். கிருஷ்ணர் முற்றிலும் சுதந்திரமானவர் என்பதை நாரதர் மக்களுக்கு வலியுறுத்த விரும்பினார். யதுகுலத்தில் கிருஷ்ணர் தோன்றியது அர்ஜுனனுடன் அவர் கொண்டிருந்த நட்பு ஆகியவை போன்ற செயல்கள் எல்லாம் பலன் கருதிய செயல்கள் அல்ல. அவையெல்லாம் லீலைகள். அவருக்கு அவையெல்லாம் விளையாட்டு. ஆனால் நம்மை பொறுத்தவரை அவை திண்மையான உண்மைகள். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கிறார் இல்லையா, அவரோட ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிலாம் சொல்லிடுறார். சொல்லிட்டு சச்சிதானந்த விக்கிரகம், நீங்கள் வந்து பக்தானம் கேந்தவசம் சர்வலோகமகேஷம் சுகதம் சர்வபூத்தானம் ஞாத்வமாம் சாந்தி முச்சரி, சுப்ரீம் என்ஜாயர், சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர், சுப்ரீம் கண்ட்ரோலர். கரெக்டா? சுப்ரீம் என்ஜாயர், சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர், சுப்ரீம் ஃப்ரெண்டு, வெல்விஷர். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் வெல்விஷர், உன்னத ஆளுநர், அப்புறம் வந்து கட்டுப்படுத்துபவர். இந்த மாதிரி நீங்கள் யாரையுமே சார்ந்தில்லை. நீங்கள் உங்கள் அபிக்ஞா ஸ்வராட், முழு அறிவும் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து சுதந்திரமானங்கன்னு சொல்கிறார். இதை உணர்த்து நாரதர், நாரத முனிவர். மலைவாசம் படிங்க பிரபு. Hare Krishna Prabhuji. Hare Krishna. After he had killed the AC demon, correct Prabhu? இல்ல ஆமா, கரெக்ட் படிங்க கரெக்ட் தான். Hare Krishna. After he had killed the AC demon,
Krishna returned to tending the cows with his friends in the forest as though nothing had happened. Thus, Krishna is eternally engaged in his transcendental activities in Vrindavana with his friends, the cowherd boys and gopis. But sometimes he exhibits the extraordinary prowess of the Supreme Personality of Godhead by killing different types of demons. Later that morning, Krishna went to play with his cowherd boyfriends on the top of the Govardhana hill. They were imitating the play of thieves and police. Some of the boys became police constables and some became thieves, and some took the role of lambs. While they were thus enjoying their childhood pastimes, a demon known by the name of Vyamasura, the demon who flies in the sky, appeared on the scene. He was the son of another great demon named Maya. These demons can perform wonderful magic. Vyamasura took the part of a cowherd boy, playing as a thief, and stole many boys who were playing in the parts of lambs. One after another, he took away almost all the boys and put them in the caves of the mountain and sealed the mouths of the caves with stones. Krishna could understand the trick the demon was playing. Therefore, he caught hold of him exactly as a lion catches hold of a lamb. The demon tried to expand himself like a hill to escape arrest. But Krishna did not allow him to get out of his clutches. He was immediately thrown to the ground with great force and killed, just as an animal is killed in the slaughterhouse. After killing the Vyama demon, Lord Krishna released all his friends from the caves of the mountain. He was then praised by his friends and by the demigods for these wonderful acts. He again returned to Vrindavana with his cows and friends. Thus ends the Bhaktivedanta purport of the 37th chapter of Krishna, killing the Kesa demon to Vyamasura. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. இதுவும் சூப்பராக எடுத்துருப்பாங்க. லிட்டில் கிருஷ்ணாவில் நல்லாயிருக்கும். வியமாஸ்வர பாஸ்டியமும் அது ரொம்ப நேரம் எடுத்துருப்பாங்க. அரை மணி நேரம், ஒரு கால் மணி நேரமாக எடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் தானே, ரொம்ப விரிவாக எடுத்துருப்பாங்க. ஓகே, 38 இப்போ லக்ஷ்மி மாதாஜி பெங்களூர், நீங்கள் படிங்க. புக் வச்சிருக்கீங்க. 38வது அத்தியாயம், அக்ரூர் விருந்தாவனம் வருதல். அத்தியாயம் 38. அக்ரூர் விருந்தாவனம் வருதல். யோகேஸ்வரனை கிருஷ்ணர் கொல்வது பற்றி நாரத முனி குறிப்பிடவில்லை. இதனால் கேசி கொல்லப்பட்ட அன்றே அவனும் கொல்லப்பட்டான் என்று தெரிய வருகிறது. அதிகாலையில் கேசி என்ற அசுரனும் அதன் பின் சிறுகளுடன் கிருஷ்ணர் கோவர்தனகிரிக்கு மீது சென்ற போது அங்கு வியாமாசுரனும் கொல்லப்பட்டார்கள். 2 அசுரர்களும் காலையில் கொல்லப்பட்டார்கள். மாலை பொழுதிற்கு பிருந்தாவனம் சென்றடையுமாறு கம்சன் அக்ரூருக்கு கூறியிருந்தான். கம்சனின் கட்டளைகளை பெற்ற அக்ரூர் மறுநாள் காலையில் தேரில் விருந்தாவனம் செல்ல புறப்பட்டார். அக்ரூர் பகவானின் சிறந்த பக்தர்களால் விருந்தாவனத்துக்கு போகும்போது அவரின் மகிமையை எண்ணியபடியே சென்றார். பக்தர்கள் எப்போதும் பகவானின் நிறுத்தப்படி இருப்பார்கள். அக்ரூர் எப்போதும் கிருஷ்ணரின் தாமரை கண்களையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். பகவான் ஆகிய கிருஷ்ணரை சந்திப்பதற்காக வாய்ப்பை பெறத்தான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை அக்ரூர் அறிந்திருக்கவில்லை. கிருஷ்ணர் விரும்பினால் அவரை சந்திக்க கூடும் என்று அக்ரூர் எண்ணியிருந்தார். பெரும் யோகிகள் எல்லாம் காண விரும்பும் கிருஷ்ணரை காண போகிறோம் என்பதில் அக்ரூருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவரை காணும் நாளென்று பாவங்களை எல்லாம் நீக்கி தன மாற்ற ஜென்மம் வெற்றியடைவது நிச்சயம் என்று அவர் எண்ணினார். கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைத்து வர கம்சன் தன்னை தேர்ந்தெடுத்தது தனக்கு நன்மையாக முடிந்ததை எண்ணி அக்ரூர் மகிழ்ந்தார். கிருஷ்ணரின் பாத கமலங்களில் பிரகாசமான நகங்களை கண்டவுடன் முக்தி நிலையை அடைந்த மாமுனிவர்களையும் பக்தர்களையும் அக்ரூர் நினைத்து கொண்டார். அத்தகைய மகிமை வாய்ந்த புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் இப்போது சாதாரண மனிதனை போல் வந்திருக்கிறார். அவரை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அக்ரூர் எண்ணினார். பிரம்மா, நாரதர், சிவன் போன்ற பெருமைமிக்க தேவர்களும்
வணங்கும் பாதங்களை, பிருந்தாவனத்தில் வலம் வரும் பாத கமலங்களை, கோபியர்களின் குங்குமம் அப்பிய மார்க்கங்களை தொட்ட பாதங்களை தான் காண விரும்பியதை எண்ணி அக்ரூர் மனம் குவித்தார். அவர் எண்ணினார், இன்றைய தினம் அவரின் பாத கமலங்களை பார்க்கும் பாக்கியத்தை நான் அடைய விரும்புகின்றேன். நெற்றியிலும் நாசியிலுமாக திலகமடைந்த அந்த அழகிய முகத்தை நான் காணவிருக்கின்றேன். அவரின் புன்னகையும் சுருண்ட கருங்குழலையும் நான் காண்பேன். இதையெல்லாம் நான் இன்று காண்பது நிச்சயம். ஏனென்றால் மான்கள் என் வலப்புறமாக கடந்து செல்கின்றன. விஷ்ணு லோகத்தின் உன்னத அழகை நான் இன்று நிச்சயம் காண்பேன். ஏனெனில் கிருஷ்ணரையே உன்னத விஷ்ணு. அவர் தம் கருணையால் இவ்வுலகில் அவதரித்திருக்கிறார். பிரபு கடைசி 6:45 மெசேஜ் போட்டுருக்கீங்க பிரபு. கிளாஸ் நான் தான் இன்னொரு கவனிக்காம இருந்தேன் பிரபு. 6:45 இல்லையா? அது வரையும் போட்டுருங்க. 6:45 ஆகுது. 6:20 நானு என்ன அடடா, நீங்க என்ன எப்படி பண்றீங்க? வழக்கமா ஜாயின் பண்ணதான் நீங்க உங்களுக்கு வந்து மெசேஜ் போடலையாது. அது புதுசா உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கு. இல்லையே, என்ன போட்டிருக்கேன்? ஆமா 5:40 தானே போட்டிருக்கேன். அப்புறம் 5:40 தானே போட்டிருக்கேன். 5:40 இருந்து 6:45 வரையும் போட்டிருக்கேன். நீங்க பாத்துறீங்களா? நீங்க 6:45 முடியும்னு போட்டிருக்காரு. ஆமா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிக்கலாம். ஒன்று இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த இது இப்போ தமிழ்லேருந்து போடணும். ஆக்சுவலாக அதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ 5:40 6:45 போட்டிருக்கேன். இங்கிலீஷில் போட்டிருக்கேன் இல்லையா? அது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 6:45 தான் ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். கரெக்டாக? கிருஷ்ணா புக்கு தானே பிரபு? ஆமாம், கிருஷ்ணா புக்கில் நீங்கள் 300 அக்ரூர் பிருந்தாவனம் வருதல் 38 அத்தியாயம் எடுங்க. 38 பக்கம் லாஸ்ட் 3 லைன். அவங்களுக்கு வேற பக்கம் வரும். 38 கடைசி 3 லைன்ல ஆரம்பிங்க. 349ல கடைசியா 3 லைன் இருக்கு, அது ஆரம்பிங்க. அவங்களுக்கு வேற பக்கம் வரும். மாதாஜி 38 அத்தியாயம் எடுத்துட்டீங்களா ஈஸ்வரி மாதாஜி? பிருந்தாவனம் வருதல் எடுத்தீங்களா? அடுத்த பேஜ் மாதாஜி, கடைசி 3 லைன். கிருஷ்ணர் உன்னத விஷ்ணு என்பதை அக்ரூரர் நன்கு அறிந்திருந்தார். எந்த பேராகிராஃப் எடுத்த பிரபு? எந்த பேராகிராஃப்? கடைசில 3 லைன் இருக்கும் பாருங்க, அடுத்த பக்கத்துல. படிங்க. அவன் கொடியவன். இல்ல அது இல்ல மாதாஜி. அதாவது அக்ரூரர் வந்தாவதுல 4வது பேராகிராஃப். மேல இருந்து 4வது பேராகிராஃப். 4வது பேராகிராஃப். விருந்தாவன திருவிழா அக்ரூரர் சென்றவராக பிரபு. இல்ல கிருஷ்ணர் உன்னத விஷ்ணு என்பதை அக்ரூர் நன்கு அறிந்திருந்தார். அந்த பேராகிராஃப். கிருஷ்ணர் முதல்ல வந்துருங்க, முதல்ல இருந்து வாங்க. நீங்க 1வது பேராகிராஃப், 2வது பேராகிராஃப், 3வது பேராகிராஃப், 4வது பேராகிராஃப் கரெக்டா 1 2 பார்த்துட்டு பிரபு படிங்க. கிருஷ்ணர் உன்னத விஷ்ணு என்பதை அக்ரூரர் நன்கு அறிந்திருந்தார். விஷ்ணுவின் திருஷ்டி பௌதீக சக்தியின் மீது படும்போது பிரபஞ்சம் தோன்றுகிறது. விஷ்ணு இவ்வுலகை படைத்தாரானாலும் அவர் தம் சக்தியின் அளவில் சுதந்திரமானவர். ஜடசக்தி அவரை பாதிக்காது. தமது உள்ளுரை சக்தியால் அவர் ஜடசக்தி என்னும் இருளை துளைக்க முடியும். அதுபோல் ஆதி விஷ்ணுவாகிய கிருஷ்ணர் தம் உள்ளுரை சக்தியை வியாபித்து விருந்தாவன வாசிகளை உண்டாக்கினார். கிருஷ்ணரின் பரிவாரங்களும் அவர் வசிக்குமிடமும் அவரது உள்ளுரை சக்தியின் வியாபகங்கள் என்பதை பிரம்ம சம்ஹிதையிலையும் உறுதிப்படுத்துகிறது. அதை உள்ளுரை சக்தி இவ்வுலகில் கிருஷ்ணர் தம் பெற்றோருடனும் ஆயர்கள சிறுகளான நண்பர்களுடனும் கோபியருடனும் மகிழ்ந்திருக்கும் விருந்தாவனமாக வெளிப்பட்டுள்ளது. அக்ரூரர் கூறுவதிலிருந்து கிருஷ்ணர் ஜட இயற்கையின் குணங்களை கடந்தவராகையால்
அவரது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் விருந்தாவனவாசிகளும் பரமானவர்கள் என்பது தெரிய வருகிறது. பகவானின் பரமான லீலைகளுக்கான அவசியத்தை பற்றியும் அக்ரூரர் எண்ணினார். கிருஷ்ணரின் பரமான செயல்களும் போதனைகளும் தன்மைகளும் லீலைகளும் மக்களின் நன்மைக்காக ஏற்பட்டவை என்று அவர் கருதினார். பகவானின் பரமான ரூபம், தன்மைகள், லீலைகள், பரிவாரங்கள் ஆகியவற்றை பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பதால் மக்கள் இடைவிடாது கிருஷ்ண உணர்வில் நிலையற்றிருக்க முடியும். அவ்வாறு செய்வதால் பிரபஞ்சம் முழுவதும் நலம் பெற்று அமைதியாக வாழ முடியும். கிருஷ்ண உணர்வில்லாத நாகரிகம் அழகு செய்யப்பட்ட பிணம் போன்றது. பிணத்தை அழகாக அலங்கரிக்கலாம், ஆனால் உணர்வில்லாத போது இந்த அலங்காரம் எல்லாம் பயனற்றவை. கிருஷ்ண உணர்வில்லாத மனித சமுதாயம் பயனற்றது, உயிரற்றது. அக்ரூரர் எண்ணினார், முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் இப்போது யது வம்சத்தை தோன்றல்களில் ஒருவராக வந்துள்ளார். தர்மத்தின் கோட்பாடுகள் அவரால் வகுக்கப்பட்டவை. அவ்விதிகளின்படி அசுரர்கள் உன்னதமான பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தேவர்களை பாதுகாப்பதற்காக அவர் அவதரிக்கிறார். கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றுவதில் தேவர்களும் பக்தர்களும் மகிழ்ச்சி காண்கிறார்கள். அவர்களை எல்லா வகைகளிலும் பாதுகாப்பதில் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார். கிருஷ்ணரின் செயல்கள் பக்தர்களுக்கு அவர் பாதுகாப்பு அளிப்பது, அசுரர்களை அழிப்பது ஆகியவற்றை பற்றி பேசி கேட்கும் மக்கள் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் எல்லா நலன்களையும் பெறுவார்கள். பகவானின் மகிமை வாய்ந்த செயல்களை தேவர்களும் பக்தர்களும் என்றென்றும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நம்ம டைம் வந்து மாறவே மாறாது. அது எதுக்காக போட்டோம்னா புதுசாக அவங்களுக்காக போட்டோம். அந்த புக் ரீடிங் குரூப்னு எனக்கு இஸ்கான் புக் ரீடிங் நான் 2 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு போனேன்ல, அதுக்கு தான் மெசேஜ் போட போவேன். புக் ரீடிங் குரூப்பு, அப்புறம் கிருஷ்ணா புக், இந்த ஸ்பிரிச்சுவல் டூரில் ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் நம்ம குரூப்லேயே இன்றைக்கி போட்டேன் நான். அது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் டைம் எண்ட் டைம் பார்த்து நீங்கள் குழம்பிட்டீங்க. பரவாயில்ல, கூப்பிடலாம் நினைச்சேன். சரி, நீங்கள் சர்வீஸ் இருப்பீங்களோ தான் கூப்பிடாம மாட்டேன், எல்லாம் கூப்பிட்டுருப்பேன் உங்களை. நாளைக்கு தான் சர்வீஸ் பண்ணணும். சரி, ரைட், ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால் இப்போ சாதாரண மனுஷன் மாதிரி இருந்திருந்தாலும் கிருஷ்ணர் பகவான் தான். அவஜானந்தி மாமுடா மானசியம் தர்மாசனம் பரம்பா அவஜானந்த மமோத மகேஸ்வரம். கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனுஷன் நினச்சா அவர் முட்டாள். அதே மாதிரி கிருஷ்ணன் எதுக்காக அவதரிக்கிறார்? பக்தர்களை காப்பதற்கும் அரக்கர்களை அழிக்கிறதுக்கும் அவதரிக்கிறார். பரித்திரான ஆச்சாதுனா விநாசாய சுதஸ்பதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி கே கே. அதனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய இந்த மாதிரி அவருடைய புகழ், அவருடைய நாமங்கள் இது சொல்லிகிட்டே இருக்காங்களோ, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்கிறாங்க, செய்திகள்லாம் சொல்கிறாங்களோ, அவங்க வந்து கிருஷ்ணவனில் இருக்காங்க. இது அக்ரூர் வந்து வந்தனத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டி. வந்தனம் ப்ரேயர் எப்படி பண்ணுறது, அக்ரூர் ப்ரேயர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவத்தில் அக்ரூர் ப்ரேயர் வந்து 10வது கண்டில் வருது. அது படித்தா ரொம்ப நல்லது. எப்படி வந்தனம், எப்படி ப்ரேயர் ஆஃபர் பண்ணுறதுங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஓகே, நிறையா அந்த நாமங்கள்லாம் வச்சு அந்த பாட்டு, அந்த 4 லைன் பகவத்கீதை மாதிரியே தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த அக்ரூர் ப்ரேயர்ஸ் வந்து நம்ம எல்லாம் படிக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். நம்ம 351 படிக்கணும் இல்லையா? 351 முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் அது படிக்கணும். நான் நோட் பண்ணிக்கோங்க. பிரபு, இது இன்னும் இங்கிலீஷ் நோட் பண்ணிக்கோங்க.